பார்க்குறது இல்லை 10th standard எக்ஸசைஸ் 1.4 12th சம் பார்க்குறோம். ஃபங்க்ஷன் டி கொடுத்துட்டாங்க, வந்து செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் வேர் எஃப் ஈக்குவல் டு 9/5c + 32 அப்படின்னா எஃப் 0வாக இருந்தால் அப்போ வந்து 28ஆக இருந்தால் டி - 10ஆக இருந்தால் அப்புறம் சியோட வேல்யூ வந்து 212ஆக இருந்தால் அப்புறம் இது வந்து இது கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபைண்ட் டெம்பரேச்சர் இந்த செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0 அப்படி கொடுத்துருக்காங்க. சாரி, டி ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா இங்கே எதை கொடுத்துட்டாங்க, அதாவது எஃப் ஈக்குவல் டு 9/5c + 32 இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கணும்னான ஃபார்முலா. ஓகே, இதுபடி நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் 0வாக இருந்தால் டி 0வாக இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது எஃப் வந்து அப்போ அதாவது இது சி இது வந்து 0வாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்ய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். எஃப் ஈக்குவல் டு 9/5 × c + 32 இது ஃபார்முலா. இதில் 9/5 × 0 + 32 அப்படின்னா இது வந்து இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அப்படின்னா 32 டிகிரி, இது 0 ஆயிடும். ரெண்டாவது வந்து 28ஆக இருந்தால் இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 9/5 × 28 + 32 அப்படி ஒரு ஃபார்முலா. ஓகே, இதை நம்ம இது பண்ணி போட்டோம்னா இதில் மல்டிபிள் பண்ணி எடுக்கணும். 9 180 38 78 198ன்னு சொல்லி வரும். ஓகே, பாருங்க 28 × 9 7 8 75 7 18 18 25 அதோட 32 கூட்டணும் அப்படின்னா 32 கூட்ட முடியாது. 252 5ஆல் வகுத்து அதை 32ஆல் கூட்டணும். இது 5ஆல் வகுத்தோம்னா 5 25 0.4 அப்போ 50.4 கிடைக்கும். 50.4 அப்படி சொல்லி கிடைக்கும். ப்ளஸ் 32 அப்படின்னா 82.4 அப்படி கிடைக்கும். இது செல்சியஸ். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க, சாரி இது வந்து செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து இது வந்து ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து செல்சியஸ். இது வந்து நான் டி 28 தான் கொடுத்துருக்கேன். டெம்பரேச்சர் வந்து 28 டி 28. அப்போ இதுவுமே எஃப் தான், எஃப்ல டி. சாரி, அடுத்து மூணாவதாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து டி வந்து -10 இருந்தால் டி வந்து -10 இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து 9/5 × -10 + 32 இதை கட் பண்ணிங்க அப்படின்னா -2 கிடைக்கும். அப்போ -18 + 32 = நமக்கு வந்து 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, அடுத்தாப்புல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நாலாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டி சி ஆக இருந்தால் அதில் கொடுத்துருக்காங்க. டி டெம்பரேச்சர் சி வந்து 212 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் என்னென்னா 9/5 × 200 அவங்க இதே கொடுத்துட்டாங்க. அதாவது இது என்னவா இருக்கணும் அப்படின்னா 9/5 × c அப்படிங்கிறது தான். அதாவது எதுக்கு சொன்னால் 9/5 × c + 32 இதுதான் 212ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சியை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து 9/5c இருக்கணும் ஈக்குவல் டு 212 - 32 சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 180 அப்படி கிடைக்கும். இந்த 180 இங்கிட்டு சிக்கு கொண்டு வந்தோம்னா 180 × 5/9 ஆகும். கட் பண்ணிங்கன்னா 2 20. அப்போ 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து 100 டிகிரி செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு செல்சியஸ்ன்னு மாற்றிருக்கணும். அப்போ 212 டிகிரி
ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது வந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு ஈவன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். 4வது கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வென் எஃப் ஈக்குவல் டு சி, வென் எஃப் ஈக்குவல் டு சி அப்படி கொடுத்தாங்க. அப்போ இது என்னன்னா 9/5 ப்ளஸ் இன்ட்டு சி ப்ளஸ் இதை வந்து இதை மட்டும் வச்சுட்டு இதை இங்கே கொண்டு போகலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 32 ஈக்குவல் டு சி மைனஸ் 9C/5 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது கெல்சியம் எடுத்தோம்னா 5 கிடைக்கும். இது 5C மைனஸ் 9C ஈக்குவல் டு மைனஸ் 4C/5 கிடைக்கும். அப்போ 4C/5 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சியை மட்டும் இங்கே வச்சுட்டு 32 அங்கே கொண்டு போயிடலாம். சாரி, சியை மட்டும் இங்கே வச்சுட்டு 4/5 அங்கே கொண்டு போயிடலாம். 4/5 கொண்டு போனோம்னா அதாவது மைனஸ் 4C/5 ஈக்குவல் டு 32 இருக்குது. இந்த சி வச்சுட்டு இங்கே கொண்டு போனோம்னா 32 இன்ட்டு 5/-4 கிடைக்கும். கட் பண்ணிங்கன்னா -8, அப்போ -40. அப்போ ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈவனாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா இது வந்து -40 டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டும். அப்போ இருக்கும்போது சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து 2 ஈவன் ஆச்சுன்னா இது வந்து -40 டிகிரி செல்சியஸ். இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ.